திருவாரூரில் அரசு மதுபான கிடங்கிற்கு மதுபான பாட்டில்களை ஏற்றி வந்த லாரியில் இருந்து சக்தி வாய்ந்த வெடிபொருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கோவையில் செயல்பட்டு வரும் ஒரு மதுபான தொழிற்சாலையில் இருந்து மதுபாட்டில்களை ஏற்றுக்கொண்டு திருவாரூருக்கு சென்ற லாரியில் வெடிகுண்டு இருப்பதாக எண்ணூர் காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இது தொடர்பாக திருச்சியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவரையும் அவரது உதவியாளரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்கள் திருவாரூர் டாஸ்மாக் கிடங்கில் இருக்கும் லாரியில் வெடிகுண்டு பொருள்கள் இருப்பதாக கூறினர். இதனையடுத்து எண்ணூர் காவல்துறையினர் திருவாரூர் விரைந்து லாரியில் சோதனை மேற்கொண்டு வெடிபொருள்களை கைப்பற்றினர். லாரியில் இருந்து மேலும் பல ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. டாஸ்மாக் கிடங்கில் உள்ள மற்ற லாரிகள் எதிலேனும் வெடிகுண்டுகள் இருக்கின்றனவா என வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தினர். அதிமுக கொடி பொருத்தப்பட்ட சொகுசு கார் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த கார் யாருடையது என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கைது செய்யப்பட்டவர்களை அந்த காரிலேயே எண்ணூர் காவல்துறையினர் அழைத்துச் சென்றனர். லாரியை ஓட்டி வந்த மோகன் என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். வெடிபொருள்களை வைத்து டாஸ்மாக் கிடங்கை தகர்க்க திட்டமிடப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் சதித்திட்டம் இருக்கிறதா என்பது குறித்தும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.